ஹாய் everybody, கூலி படம் LCU-வில் வருமா வராதா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரெடி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமா வரலாற்றை மட்டும் இல்ல, உலக சினிமா வரலாற்றையே மாத்தி எழுத போகிறது கூலி. இது எழுதி வச்சுங்க, கண்டிப்பா இது நடக்கும். இந்த கூலி படம் LCU-ல வரும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வருமா? ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம கூலி படத்துல பவர் ஹவுஸ்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அதுல அப்படியே அந்த விக்ரம் படத்துடைய சாயல் அப்படியே வரும். அது மட்டும் இல்ல, கைதி படத்துல வர அந்த கெட்டப், அந்த ஆட்கள் அப்படியே அதுல வர போலே இருக்கும், பார்த்த முகமே இருக்கும். இது ஒரு சமயம் LCU-ல வருமா அப்படின்றப்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் அந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் சிங்கிள் வெளியிட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அதுல ரோலக்ஸோட கத்தி அங்க இருக்கு, கேக்கு மேல வச்சிருக்காங்க. அதை வச்சு கேக் வெட்டுறாங்க. விக்ரம் 2ல பார்த்த ரோலக்ஸோட கத்தி எங்க கூலியில வந்துச்சு அப்படின்னு இப்ப எல்லாமே ரெண்டு போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கைதியில நடிச்ச நடிகர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க, நீங்க அந்த பாடல்கள்ல பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்க முடியல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது LCU-ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா வராது. ஏன்னா முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, ஸ்டாண்ட் அலோன் மூவி, அது மட்டும் இல்ல இது LCU-ல வராது அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. முக்கியமா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் சின்ன வயசுல இருந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சானோ அதை நான் கொண்டு வந்து காட்ட போறேன். ஒரு வித்தியாசமான தலைவரை நீங்க கண்டிப்பா நீங்க திரையில பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா என்ன சொன்னார்னா, விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தளபதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாத்தீங்கன்னா அந்த ஸ்டில்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. தலைவர் அந்த சன்செட் சன்ரைஸ்ல நின்றுட்டு அப்படியே கடலை பார்த்துட்டு இருப்பாருல, அந்த புகைப்படம்லாம் நமக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல தலைவர் அந்த தளபதி படத்துல சட்டையை இடுப்புல கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவாரு, தெரியுங்களா? அத அப்படியே பாத்தீங்கன்னா அனிருத் அந்த மாதிரி ஸ்டெப் போடுவாரு. அப்புறம் பாஷாவில் ஒரு ஸ்டெப், அப்படியே நீங்க தலைவரை முன்னாடி பார்த்தா போலவே இருக்கு. அதனால தலைவர் படத்துல இருந்து சீன் வச்சா போதும். அவர் நிறைய படத்துல நிறைய விதவிதமா நடிச்சிருக்காரு. அதனால அவர்கிட்ட இல்லாததா LCU-ல இருக்க போகுது. அதனால கண்டிப்பா இது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வராது. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வரும். 50 ஆண்டு கால தலைவரின் சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செதுக்கி இருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷமா இந்த படத்தை கமிட் பண்ண பிறகு ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படின்னாக்கா, காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கால் ஷீட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம், அது பொக்கிஷம். அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவர் இப்போ கம்பேக் கொடுத்தே ஆகணும். லியோல சொதப்பிட்டாரு, அது அவரே சொல்லியிருக்காரு செகண்ட் ஹாப்ல. அதனால அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதுக்கு கம்பேக் கொடுத்தாகணும். தலைவர் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, வரப்பிரசாதம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, தலைவரை நான் வித்தியாசமா காட்ட போறேன். அது மட்டும் இல்ல, நீங்க விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை நீங்க திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டிருந்தாரு. இந்த நிலையில இந்த படம் LCU-ல கண்டிப்பா வராது. ஏன்னா இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செதுக்கி கொண்டிருக்கிறார் ஒரு காவியம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இந்த திருவிழாவை யாரெல்லாம் எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.